காலையில் செஞ்ச இட்லி மிச்சமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அப்போ இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சீக்கிரமாக நம்ம காலி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக தாராளமாக ஊற்றிட்டு, கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு, ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் வந்து உப்புமாவில் நல்லாயிருக்கும். அதுக்காக கண்ணாடி பதத்தில் வந்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, வர மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். 4 இட்லி 5 தக்காளி, ஒரு 3 தக்காளி வந்து பெருசு, 2 தக்காளி வந்து ரொம்ப குட்டி குட்டி. நீங்கள் 4 தக்காளி எடுத்திங்கன்னா மீடியம் சைஸில் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி வதங்கறதுக்காக மட்டும். ஆல்ரெடி நம்ம இட்லியில் வந்துட்டு உப்பு போட்டு தான் வந்து நம்ம வேக வச்சுருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் வந்து இட்லியை வந்து உதுத்து வச்சுருக்கேன், அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அந்த உப்புமாவோட டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.